அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நபிமார்களையும் சஹாபாக்களையும் நல்லவர்களையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே வைத்துள்ளான். அதற்கெல்லாம் காரணம் அவர்களிடம் இருந்த இரண்டு தன்மை தான். ஒன்று இறை நம்பிக்கை, அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை, தக்வா இறையச்சம். மற்றொன்று தவக்குல், அவர்களுடைய எல்லா விஷயத்திலேயும் அவர்களுடைய எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். இந்த இரண்டு விஷயத்தின் காரணமாக தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வலிமார்களுக்கும் அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா வசனத்தை எவ்வாறு குறிப்பிட்டு காட்டியுள்ளான்? உஃபப்பிரு அம்ரி இலல்லாஹ், நபிமார்கள் அவர்களுடைய எல்லா காரியங்களிலேயும் எல்லா விஷயங்களிலேயும் கூறுவார்கள், என்னுடைய எல்லா விஷயத்தையும் என்னுடைய எல்லா காரியத்தையும் யா அல்லாஹ் நான் உன்னுடைய பொறுப்பிலே நான் விட்டுவிட்டேன் என்பதாக அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி நம்பிக்கை வைப்பார்கள். அவர்கள் அவ்வாறு முழுமையாக அல்லாஹ்வை நம்பியதன் காரணமாக தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பலவிதமான அந்தஸ்துகளையும் தரஜாக்களையும் கொடுத்துள்ளான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வைத்திருந்த அந்த அசா என்று சொல்லக்கூடிய ஒரு குச்சி, ஒரு கைத்தடி, அந்த குச்சியை பற்றி குர்ஆனில் குறிப்பிடும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறாக சொல்வார்கள், இந்த அசாவை தான் நான் ஊன்றுகோல் பிடித்திருப்பேன், என்னுடைய ஆடுகளுக்கு இலையை பறிப்பதற்காக இந்த குச்சியை நான் பயன்படுத்தேன் என்பதாக அவர்கள் அந்த அசாவை பற்றி குர்ஆனில் வருகிறது. இந்த அசாவை பற்றி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுவான், நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த கைத்தடியை, இந்த அசாவை நீங்கள் பூமியை ஓங்கி அடி போடுங்கள், அந்த அசா பாம்பாக மாறும் என்பதாக கூறினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது சாதாரண ஒரு கைத்தடி, அந்த கைத்தடியை கீழே போட்டால் எப்படி அது பாம்பாக மாறும் என்று நினைக்காமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன உடனே செய்தார்கள். சென்றவுடன் அந்த அசா கைத்தடி பாம்பாக மாறிவிட்டது. இந்த இடத்தில் முதல் விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் அல்லாஹ் சொன்ன உடனே அந்த விஷயத்தை செய்தார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை உடனே ஏற்படுத்தி விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் அவர்களை முழுங்கி விட்டது, கடலுக்கு அடியில் மீனுடைய வயிற்றில் பல நாட்கள் இருந்தார்கள். அவர்கள் கடலுக்கு அடியில் மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கும் போது ஒரு சில திட்டுகளை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த மீனுடைய வயிறு எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு வெளிச்சமும் இல்லாமல் மிகவும் இருள் சூழ்ந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இருட்டான ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் பல நாட்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் வைத்தார்கள் அல்லாஹ்வின் மீது ஒரே நம்பிக்கை, இன்று இல்லை என்றாலும் சரி, என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் தஆலா இந்த மீனுடைய வயிற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். அதே போல் அவர்கள் நம்பிக்கை வைத்தது காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை பல நாட்கள் கழித்து அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். அதே போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் மட்டும் அதிகமாக பாசம் வைக்கிறாரே, அவர் மீது மட்டும் அதிகமாக பிரியப்படுகிறார் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் எப்படியாவது நம்முடைய தந்தையை விட்டு அவரை பிரித்து விட வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டினார்கள். சிறிது காலம் கழித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மற்ற அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து தனியாக அழைத்து செல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் போட்டுவிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் சிறு பிள்ளையாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்முடைய ரப்பு, நம்மை படைத்த ரப்பு இந்த கிணற்றிலிருந்து நம்மளை எப்படியாவது விடுதலை செய்து விடுவான் என்பதாக நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கை காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சிறு பிள்ளையை அல்லாஹ் தஆலா அந்த கிணற்றிலிருந்து காப்பாற்றினான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா
நெருப்பு குண்டில் போட்டு விட்டான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை நினைத்து பயப்படவில்லை. நம்மை படைத்தரப்பு நம்மை அவன்தான் இதை ஏற்படுத்தியுள்ளான், அவனே இந்த விஷயத்தில் இருந்து இந்த நெருப்பில் இருந்து நம்மை பாதுகாத்துள்ளான் என்பதாகவும் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வானத்தையும் தாண்டி அவ்வளவு தூரத்தில் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் விழுவதற்கு முன்னால் அவ்வளவு தூரத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்ற விரைவாக என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது, நீங்கள் எப்பொழுது இந்த வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு மிகவும் விரைவாக அதிவிரைவாக வந்துள்ளீர்கள் என்பதாக கேட்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 3 இடத்தை சொன்னார்கள். இந்த 3 இடத்தில் தான் நான் வானத்தில் இருந்து பூமிக்கு மிகவும் விரைவாக சற்று வினாடிகளிலே சிறிய நொடிகளிலே நான் வந்துவிட்டேன் என்பதாக கூறினார்கள். அதில் ஒன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பி போடும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து காப்பாற்றியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு தன்னை ஒன்றும் செய்து விடாது, இதை ஏற்பாடு செய்த இதை ஏற்படுத்திய இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான், குல்யா நாரு கூனி பரதன் வஸ்ஸலாம் அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஓ நெருப்பே, நீ இப்ராஹிம் மீது குளிர்ச்சியானதாகவும் சலாமத் பாதுகாப்பு பெற்றதாகவும் நீ ஆக்கிவிடு என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அந்த நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த அவ்வளவு பெரிய நெருப்பிலிருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி விட்டார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதமாக நிறை மாதமாக கர்ப்பிணியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. உடனே அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்கள் சென்று அருகில் இருக்கக்கூடிய பேரித்தம் மரத்தை நீங்கள் உழுக்குங்கள், அதிலிருந்து சில கனிகள் கீழே விடும், அதை எடுத்து நீங்கள் உணவாக சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். நாம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். பொதுவாக கர்ப்பிணி பெண்மணிகள் மிகவும் பலவீனமாக இருப்பார்கள். அதே போல்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கர்ப்பிணியாக இருந்தார்கள், மிகவும் பலவீனமாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா கூறினான், நீங்கள் அந்த பேரித்த மரத்தை உலுக்கி அதில் இருந்து கீழே விடும் கனிகளை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக கூறினான். அந்த பேரித்த மரமும் அவ்வளவு வலிமையாக அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய மரம். ஒரு பலவீனமான பெண்ணால் எப்படி அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய மரத்தை அசைக்க முடியும்? ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாம் செய்து விடுவோம், அல்லாஹ் தஆலா அதனை பார்த்து கொள்வான் என்பதாக அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பேரித்த மரத்தை அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய பேரித்த மரத்தை ஆக்கினார்கள். அதிலிருந்து அவர்கள் ஆக்கிய உடனே பல காய்கள் கீழே விழுந்து அதை எடுத்து அவர்கள் உணவாக சாப்பிட்டு பசியாக இருந்தார்கள். இந்த அத்துணை இடத்திலேயும் அவர்கள் வைத்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு கை கொடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி யகூதிகள் நஸ்ரானிகள் பல விதமாக பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யகூதிகள் சொன்னார்கள், நாங்கள் ஈசாவை கொலை செய்து விட்டோம் என்றார்கள். நஸ்ரானிகள் சொன்னார்கள், நாங்கள் ஈசாவை சிலுவையில் அடித்து விட்டோம் என்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டினார், வமா கபருஹு வமா ஸலபுஹு வலாகின் சுப்பிஹ லஹு. நாம் ஈசாவை கொலை செய்யவும் இல்லை, மேலும் ஈசாவை நாம் சிலுவையில் அடிக்கவும் இல்லை. வலாகின் சுப்பிஹ லஹு, மாறாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்தை போன்றே ஒரு நபரை நாம் கொண்டு வந்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யகூதிகள் கொலை செய்தார்கள் என்று சொன்னதும், நஸ்ரானிகள் நாங்கள் சிலுவையில் அடைத்தார்கள் என்று சொன்னதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலாகின் சுப்பிஹ லஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுள்ள
அவர்களுடைய உடலமைப்பில் அவர்களுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய வேறொரு நபரைத்தான் அவ்வாறாக அவர்கள் யகூதிகள் கொலை செய்ததும் நஸ்ரானிகள் சிலுவையில் அடைந்ததும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரச்சனையில் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எவ்வளவு யகூதிகள் ஒன்று சேர்ந்தாலும் எவ்வளவு நஸ்ரானிகள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வை மீறி அவர்களால் தம்மை நெருங்க கூட முடியாது என்பதால் நம்பிக்கை வைத்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திற்கு உயர்த்திவிட்டு அவர்களை போன்ற ஒரு நபரை இந்த பூமிக்கு அனுப்பினான். அவர்களை தான் யகூதிகள் கொலை செய்தார்கள் என்றும் நஸ்ரானிகள் சிலுவையில் அடைத்தார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டினார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த ஒரே நம்பிக்கை, அதன் காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா யகூதிகளிடம் இருந்தும் நஸ்ரானிகளிடம் இருந்தும் பாதுகாத்து இந்த பூமியில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வானத்தை உயர்த்தி விட்டார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதேபோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் இக்கட்டான நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுள்ளது. எவ்வளவோ போர்கள் நடந்தது, தபூக் போர் நடந்தது, உஹது போர் நடந்தது, எர்முக் போர் நடந்தது, ஜக்கே ஜபல் இவ்வாறாக பல போர்கள் நடந்தது. ஆனால் எந்த போர்களிலும் இல்லாத ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பத்ருடைய போர்க்களத்திலே தான் நடந்தது. பத்ருடைய போர்க்களத்தில் எந்த போரிலும் இல்லாத ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் நடந்தது. காரணம், அந்த பத்ருடைய போர்க்களத்தில் முஸ்லிம்கள் மிகவும் சொச்சமான எண்ணிக்கையில் தான் உள்ளார்கள். ஆனால் அதற்கு எதிர் திசையில் உள்ள காபிர்களுடைய படை ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் குதிரை படையாக இருந்தாலும் சரி, ஒட்டக படையாக இருந்தாலும் சரி, ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலேயும் முஸ்லிம்களை விட பல மடங்கு பல ஆயிரக்கணக்கில் மிகவும் வலிமையாக சக்தி வாய்ந்தவர்களாக எதிரியுடைய படை இருந்தார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை பத்ருடைய களம் என்றால் அதற்கு முன்தினம் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறாக துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், நீ இந்த போரில் நாளை நடைபெற இருக்கின்ற இந்த பத்ருடைய போரில் நீ இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் நீ வெற்றியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை உன்னை அல்லாஹ் அல்லாஹ் என்று கூப்பிடுவதற்கு ஒரு நபரும் இந்த பூமியில் இருக்க மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு அந்த போர்க்களம் செய்கின்றார்கள். போர் ஆரம்பிக்கிறது, போர் முடிந்து விடுகிற போரில் இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். காரணம், இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள். எதிரி படை எவ்வளவு ஆயுதமாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் பல குதிரை படைகள் இருக்கட்டும், பல வீரர்கள் இருக்கட்டும், பல சிப்பாய்கள் இருக்கட்டும், பல பொருளாதார வசதிகள் இருக்கட்டும், எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சொச்சமான சகாக்களை வைத்து நாளை நடக்கக்கூடிய போரிலே அவர்களை வீழ்த்தி இந்த இஸ்லாமியர்களை வெற்றி பெற செய்வான் என்பதாக முழு நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் வைத்த ஒரே ஒரு நம்பிக்கை காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த போரிலே அவர்களை வெற்றி பெற செய்து கண்ணியப்படுத்தினார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாமா இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை கூறுவார்கள். ஒரு நபர் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவருக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது என்பதாக கேட்டார். அதற்கு அல்லாமா இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிலளித்தார்கள், லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி இஸாலத்து ஜபலி மகானிஹி இலா மகானின் ஆகர். ஒருவர் அல்லாஹ்வின் மீது எந்த முறையில் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த முறையில் முழு மனதோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார் என்று சொன்னால், அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றார் என்று சொன்னால், மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய மலை, அந்த மலையை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற அளவிற்கு ஒரு நபர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தாலும் அல்லாஹ் தஆலா அஸாலஹு அந்த மலையை அவருக்கு நகர்த்துவதற்கு வேறு இடத்தில் மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் என்பதாக அல்லாமா இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருந்தார்கள். இந்த விஷயத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்,
அந்த விஷயம் செய்வதற்கு சாத்தியமானாலும் சரி, சாத்தியம் ஆகவில்லை என்றாலும் சரி, நாம் வைக்கக்கூடிய எண்ணம், நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் அந்த செயல்களும் அமையும் என்பதாக அல்லாஹ் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய சொல்லினை குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய எல்லா காரியங்களிலேயும், எல்லா விஷயங்களிலேயும், நமக்கு கஷ்டமான நேரங்களிலும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரங்களிலும், எல்லா நேரத்திலும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் முழு நம்பிக்கையோடு முழு பொறுப்பையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்குண்டான எல்லா வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.